அமரர் கிபி அரவிந்தன் அவர்களுடைய துணைவியார் என்று இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் எங்களுடைய சோபா சக்தி அவர்களுடைய நூலை இவர்தான் மொழிபெயர்ப்பு செய்தார். அந்த நூலுக்கு பிரான்ஸ் பரிசு வழங்கி இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்ளும். கலை இலக்கிய செயற்பாட்டாளர் லட்சுமி அவர்களே, உயிர் நிழல் சஞ்சிகையினுடைய ஆசிரியையாகவும் இவர் தன்னுடைய இலக்கிய பணியை ஆற்றியிருக்கின்றார். சிவா சின்னப்படி அவர்களை அழைத்து அவர்கள் கரங்களில் இந்த நூல் ஒன்றை கையளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஜூன் மாதம் 26 தேதி ஒரு முக்கியமான நாள். இன்றைய இந்த புத்தக கண்காட்சி என்பது இன்று நடைபெறுவதற்கு மிகவும் முக்கிய காரணகர்த்தாவாக விளங்குகின்றனர். அவர் எவ்வளவு தூரம் நூல்கள் வாசிக்கின்றார் என்பது எனக்கு தெரியாது. நூல் வாசிப்பவராக இருந்தால் அவர் எழுதுகின்ற எழுத்துக்கள் அவ்வாறு அமையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் இந்த இலக்கிய பணிக்கு அவர் ஆற்றுகின்ற ஒத்துழைப்பு என்பது மிக பிரமாதமானது. முதலாவது முறையாக பௌத்தர் அவர்கள் இங்கே புத்தக கண்காட்சியை நடத்திய பொழுதும் அவர் தனது மிகப்பெரிய ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார். பொருளாதார ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார். இரண்டாவது தடவையாக அவர் புத்தக கண்காட்சி நடத்திய பொழுதும் அதே போன்ற பணியை அவர் ஆற்றியிருக்கின்றார். இப்பொழுதும் கூட இன்று தன்னுடைய பணிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு இங்கேயே நிற்கின்றார். அவரை இப்பொழுது நாங்கள் அழைக்கப் போகின்றோம். வாருங்கள் அன்புக்குரிய பரதன் அவர்களே. சேரன் அவர்களுடைய உரைய மறுக்கும் காலம் நூலை வழங்க அந்த நூலை பெற்றுக் கொள்ளப் போகின்றவர் சேரன் அவர்களுடைய உறவினர் என்பதை குறிப்பிடத்தக்கது. அதனை விட பிரான்ஸ் நாட்டிலே கலை இலக்கிய பணியிலே மிகவும் முதன்மை வாய்ந்தவர். பல்வேறு பணிகளை ஆற்றியவர். இலக்கியத்தில் எது நடைபெற வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக விளங்கியவர் என்று அவரை நாங்கள் குறிப்பிடலாம். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், இதழியல் தொடர்பான பயிற்சியை நான் அவரிடத்தில் இருந்துதான் முதல் பயின்றேன் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய அன்பு துணைவியார், நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்பதை சிலர் தெரிந்திருப்பீர்கள். எங்கள் அன்புக்கும் அபிமானத்திற்கும் உரிய எழுத்தாளர், கவிஞர், அரசியல் செயற்பாட்டாளர் என்று சொல்கின்ற பொழுது ஈழத்திலே போராட்ட இயக்கங்கள் ஆரம்பித்த பொழுது அதன் முன்னோடிகளில் ஒருவராக திகழ்ந்த மரியாதைக்குரிய அமரர் கிபி அரவிந்தன் அவர்களுடைய துணைவியார் என்று இங்கே வருகிறதற்கின்றார். அவரை நாங்கள் மாண்பேற்ற வேண்டியது, மரியாதை செய்ய வேண்டியது இந்த இலக்கியத்துறை சார்ந்தவருடைய மிகப்பெரிய கடமை என்பதை இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுமத்ரி பிரான்சிஸ் அவர்கள் மகா கவி அவர்களுடைய மருமகள் என்பது சிறப்பு. கிபி அரவிந்தன் அவர்களுடைய வாழ்க்கை துணை. யாழ் பல்கலைக்கழக தமிழ் துறையின் முதலாவது தமிழ் இளங்கலை பட்டதாரி இவர் என்பதும் இன்னொரு சிறப்பு. மகாகவியை பற்றி இவர் ஆய்வே மேற்கொண்டிருக்கின்றார் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எல்லோருமே எழுந்து நின்று அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துவது கிபி அரவிந்தன் அவர்களை மரியாதை செய்வதற்கு நிகராக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இப்பொழுது திருமதி சுமத்ரி பிரான்சிஸ் அவர்கள் கரங்களில் சேரன் அவர்களுடைய உரைய மறுக்கும் காலம் நூலை இந்த புத்தக கண்காட்சி ஏற்பாட்டிலே தன்னை மிக சிறப்பாக ஈடுபடுத்தி இருக்கின்ற இலக்கிய ஆர்வலர், செயற்பாட்டாளர் பரதன் அவர்கள் வழங்கி வைக்கின்றார். இந்த நூலை பெற்றுக் கொள்வதோடு மாத்திரம் அவர் நின்றுவிடக் கூடாது என்பதை அவருக்கு கொள்வோம். நின்றுவிடக் கூடாது என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். அவர் ஒரு சிறு உரையை இங்கே வழங்க வேண்டும். அதற்கு முன்னதாக சிறப்பு பிரதிகள் இங்கே வழங்கப்படுகின்றன. அந்த பிரதிகளை வழங்குவதற்காக பௌத்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் பௌத்தர். பேராசிரியர் திலன் மாதவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பேராசிரியர் திலன் மாதவன் அவர்கள்.
அவர் கரங்களில் இப்பொழுது நூல் கையளிக்கப்படுகிறது. அதனை அடுத்து பேராசிரியை நெட்ரிசியா இவனேஸ் அவர்கள் எங்களுடைய சோமா சக்தி அவர்களுடைய நூலை இவர்தான் மொழிபெயர்ப்பு செய்தார். அந்த நூலுக்கு பிரான்ஸ் பரிசு வழங்கி இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கலை இலக்கிய நிகழ்வுகளில் அவர் இப்பொழுது தொடர்ச்சியாக பங்கெடுத்து வருகிறார். சேரன் அவர்களுடைய படைப்பையும் அவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் பிரெஞ்சு மொழியில் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கலைச்செல்வன் அவர்களுடைய துணை, எப்பொழுதும் கலைச்செல்வனை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவர், கலை இலக்கிய நிகழ்வுகளில் தயங்காது வந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற ஒருவர், எப்பொழுதும் ஒரே கருத்தில் நிலை பெற்றிருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாருங்கள், அன்புக்கினிய கலை இலக்கிய செயற்பாட்டாளர் லட்சுமி அவர்களே. உயிர் நிழல் சஞ்சிகையினுடைய ஆசிரியையாகவும் இவர் தன்னுடைய இலக்கிய பணியை ஆற்றியிருக்கிறார். அடுத்ததாக அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு எழுத்தாளர், ஊடகவியலாளர் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். அவருடைய பணி அப்படி, அந்த பணிகளை நிறைவேற்றி அவர்களிடம் இருந்து விடை பெறுவது என்பது இலக்குவான காரியம் அல்ல. சூழ இருப்பார்கள், ஒருவர் இருவர் என்றால் தம்பி நாளை வாருங்கள், பின்னிரம் வாருங்கள் என்று சொல்லலாம். ஒரு 25-30 பேர் இருந்தால் எப்படி அவர்களை தாண்டி வருவது? அதெல்லாம் கஷ்டம். ஆனாலும் இதற்கு முக்கியத்துவம் அளித்து இங்கே வருகை தந்திருக்கிறார் எழுத்தாளர், ஊடகவியலாளர் சிவா சின்னப்பொடி அவர்கள் கரங்களில் நூல் இப்பொழுது வழங்கப்படுகிறது. சேரன் அவர்கள் விசேடமாக அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். சிவா சின்னப்பொடி அவர்களை அழைத்து அவர்கள் கரங்களில் இந்த நூல் ஒன்றை கையளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆகவே அது இப்பொழுது நிகழ்த்தப்படுகின்றது. விரும்பியவர்கள் இப்பொழுது இங்கே தாராளமாக நூல்கள் இருக்கின்றன. சேரன் அவர்களுடைய உடைய மறுக்கும் காலம் 25 யூரோ செலுத்தி நீங்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். இப்பொழுது சுமத்ரி பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய உரையை இங்கே வழங்குகின்றார். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 26 தேதி ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இன்று மகாகவி இறந்து இன்று 55வது நினைவு நாள். அவர் வாழ்ந்தது 44 ஆண்டுகள், இறந்து 55 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அடுத்த ஆண்டு அவருடைய 100ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. அது முதலில் நினைவு கூர்ந்து என்னுடைய சில விஷயங்கள், சேரன் பற்றிய சில விஷயங்களை உங்களுடன் கலைக்கலாம் கொண்டிருப்பேன். 1 மாதத்துக்கு முதலாக சேரன் என்னோடு தொடர்பு கொண்டு இப்படி தன்னுடைய நூல் ஒன்று பாரிஸ் நகரில் வெளிவர இருக்கிறது. அன்றைய தினம் நீங்கள் போய் அந்த முதல் பிறகே நீங்கள் பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். உங்களுடைய சம்மதம் எப்படி என்ன என்று கேட்டார். அன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குதா, அல்லது போக்குவரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நீங்கள் இருக்கிற இடமும் விழா நடக்கிற இடமும் இந்த மாதிரி தூரம் எல்லாம் கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்தவர் சேரன் தான். சேரனுடைய கட்டளையை என்னால் மறக்க முடியாது. என்றால் சேரன் என்னுடைய மாமாண்ட மகன். அதை விட என்னுடைய வாழ்க்கையில் அவர் மிக முக்கியமான ஒருவர். ஏனென்றால் கிபி அரவிந்தனை எனக்கு அறிமுகப்படுத்தி எங்கள் இருவரையும் இருவருக்கு இல்லாத ஒரு புரிந்துணர்வு வரும் வரை எங்களை பழக விட்டு எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தவர் சேரன். இந்த இடத்தில் நான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேரன் சிறு வயதிலிருந்தே இலக்கியத்திலும் சரி, வாசிப்பு கூடுதலாக அவருடைய வாசிப்பு திறன் தான். சின்ன வயசுல 5-6 வயசுல இருந்து அவர் வாசிக்கிறதுல மிகுந்த ஆர்வம் கொண்டவர்.
மாமா என்ன செய்வார்கள், புத்தகமாக வாங்கி கொடுப்பார். அம்புலி மாமா, விக்ரமாதித்தன் கதைகள், மற்றது உலக அதிசயங்கள், சிறுவர்களுக்கான உலக ஆச்சரியங்கள் நிறைந்த அந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார். இப்போ எந்த நேரமும் பிள்ளைகள் வாசிப்பில் தான் அவர்களுடைய அறிவை உணர் பெற்றுக் கொண்டார்கள். 7-8 வயசுலேயே கவிதைகளும் எழுத தொடங்கிட்டார் சீரன். கவிதை எழுத தகவலுக்கு காட்டி இதில் ஏதாவது பிழை இருக்குதாப்பா சொல்லிட்டு அதை திருத்துவார். சில பேர் 2 பேருக்கும் முரண்பாடுகளும் வரக்கூடும். அப்படியெல்லாம் இருக்குது. அப்படியா இருந்த சீரன் பிறகு பாடசாலைகளில் படிக்க மகாஜன கல்லூரியில் படிக்க சென்ற நேரம் எல்லா பாடங்கள்லையும், அதாவது வகுப்பில் எல்லா பாடங்கள்லையும் சேர்றதுக்கு தான் முதல் புள்ளி கிடைக்கும். பரிசளிப்பு விழா நடக்கிறது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் தேரத்னம் அவர்களுடைய நினைவு நாளும் பரிசளிப்பு விழாவும் நடக்கிற வழக்கம். அன்று மகாஜன இந்த பாடசாலை ஒவ்வொரு வகுப்பிலும் யார் கூடுதலான புள்ளிகள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்குறது ஒரு வழக்கம். எப்பவும் எல்லா பாடத்திலையும் சேரன் தான் பரிசு பெறுவார். இப்போ ஒரு முறை ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்க. எனக்கு பிரதம விருந்தினர் எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை. அப்போ வந்து இந்த பிரதம விருந்தினர் சொன்னேன், தம்பி நீ எங்கேயும் போகாது, எனக்கு பக்கத்தில் நின்று எல்லா பரிசையும் வாங்கி கொண்டு போகும்னு சொன்னேன். அப்படியாக சகல துறைகளிலும் அவர் அது என்னன்னு சொல்ல தெரியாது. சிறு வயதிலிருந்து அவருக்கு ஒரு விதமான ஒரு ஞானம் வந்துதான் சொல்லலாம். வாசிப்பு, கட்டிடம் மகாதினாவிலே என்ன கட்டிடம் போட்டிருந்தாலும் சேரன் தான், கவிதை இருந்தாலும் சேரன், சைவ வடமாகாண சைவ பரிவார சமரத்தில் அந்த இதெல்லாம் பரிசு பெறுவது. அப்படியே மகாஜனாவிலேயே ஒரு சேரன் என்றால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராகத்தான் அந்த காலத்தில் அவர் விளங்கினார். பிறகு கிட்டத்தட்ட 1973ஆம் ஆண்டு, அப்போ நான் உயர்தர வகுப்பு படிக்கிறேன். 73ஆம் ஆண்டு சேரனும் மாதவனும் இணைஞ்சு ஞாயிறு என்று ஒரு கையெழுத்து பத்திரிகையை வெளியிட்டார்கள். அந்த கையெழுத்து பத்திரிகை தான் சேரனுடைய முதலாவது இலக்கிய இதழ். தாங்களே எழுதி, தாங்களே அதுக்கு படங்கள் வரைந்து, அட்டைப்படம் வரைந்து அதை புத்தகமாக கட்டி அதை எல்லாருக்கும் பரவலாக விநியோகித்த அந்த விஷயம். நான் அப்பா சேரனுக்கு ஒரு 12 வயசு 12-13 வயசு அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் நானும் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன். கோயில்கள் கலைகளின் உறைவிடம் என்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்படியாக சிறு வயதிலேயே தன்னுடைய இலக்கிய விஷயங்களை பரவலாக்குறதுல பெரிய முக்கியமான பங்கு வகித்தவர். அது மாத்திரம் இல்லாமல் சேர்ந்த அப்பா என்ன செய்வார் என்றால், அவர் அப்போ கச்சேரியில் வேலை. இப்போ கச்சேரியில் சில வழியில் அரைநேரம், இவர் அப்போ கச்சேரியில் உயர் பதவி வகித்தபடியால் சில வழி அரைநேரத்தோடய அவர் வீட்டுக்கு வர்ற இதுகள் இருக்குது. இப்போ என்ன செய்வார் என்றால், வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் வீட்டில் அத்தைக்கு கஷ்டம் பண்ணிட்டு என்ன செய்வாருன்னா, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் யாழ்ப்பாணம் பொதுசன நூல் நிலையத்தில் சிறுவர் பகுதியில் அவரை விட்டுட்டு காரில் தான் கச்சேரிக்கு போவார். போய் தன்னை வேலையை முடிச்சுட்டு பிறகு கச்சேரிக்கு திரும்ப நூல் நிலையத்துக்கு வந்து பிள்ளைகளை அடித்து கொண்டு திரும்பி வருவார். அப்போவாக ஒன்று அவர் பிள்ளைகளும் கட்டிக்காரர்கள் தான், அதே இடத்துல பெற்றோரும் அதுக்குரிய உந்து சக்தியாகத்தான் இருந்தார்கள். இந்த மாதிரியே சேரன் இப்படியே படிக்கணும். பிறகு அவர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்தது விஞ்ஞானத்துறை. ஆனால் அவர் எதிர்கொள்வது முழுவதும் இலக்கியத்துறை. சமூகம் சார்ந்த விஷயங்கள், நாடகம் வெளியேற்றது, எங்கே என்ன நடக்குதோ எல்லாத்துலேயும் சேர்ந்துருப்பார். மட்டக்களப்பில் நடந்த புயல் ஒன்று நடந்த அந்த நேரத்தில் அந்த புயலுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்கள் கொண்டு கொடுக்குறது, அந்த அப்படியான எல்லா சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் அவர் ஈடுபாடு கொண்டு இருந்தார். பின்னர் பல்கலைக்கழக பள்ளி முடிய ஹொலண்டில் வந்து சமூகவியல் மானிடவியல் சம்பந்தமான ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டு திரும்ப பிறகு இலங்கைக்கு வந்து அங்கே உள்ள அரசியல் சூழல் அதனால் பாதிக்கப்பட்டு கனடாவுக்கு வந்து கனடாவில் யோக் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு முதுமானி டாக்டரேட் கல்வியை முடித்து கொண்டு
இப்போ அவர் மின்ஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார். இப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுதையும் தன்னுடைய காலம் முழுவதும் இப்படியான விடயங்களுக்குடையதான் சமூகமும் அரசியலும் இலக்கியமும் என்றே அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. சேரனை இன்றைக்கு தெரியாதாக்கள் ஒருத்தருமே இல்லை. இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, இனி ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா, கனடா எல்லா நாடுகளும் சேரனை தெரியும். அதுவும் அறிவு சார்ந்த சமூகவியல் சார்ந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு எல்லோருக்கும் கட்டாயம் தெரிந்திருக்கும். அவர் தெரியாதவர்களே உலகத்தில் இல்லை என்று தான் சொல்லலாம். அப்படி சிறப்பாக தன்னுடைய நாட்களை கடத்தி போகிற சேரன் இன்னும் நீண்ட காலம் நோயோடு இல்லாமல் தன்னுடைய இந்த இலக்கிய பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. சுபத்ரி பிரான்சிஸ் அவர்கள் இங்கே நிகழ்த்திய உரையிலே சில விடயங்கள் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஆனால் பல விடயங்கள் நாங்கள் அறியவில்லை. ஒரு அன்பான வேண்டுகோள், இப்பொழுது கிபி அரவிந்தர் அவர்கள் இருந்தால் அந்த பணியை நிச்சயமாக அவர் செய்வார். இப்பொழுது AI உலகம், செயற்கை நுண்ணறிவு, யாரை பற்றி வேண்டுமாக இருந்தாலும் நாங்கள் தேடினால் கிடைக்கக்கூடியதாக இருப்பது அந்த AI. அதற்கு நீங்கள் இணையத்தில் உங்களுடைய பதிவுகளை சரியாக இட்டிருக்க வேண்டும். இப்போது சிவா சின்னக்குடி என்று நான் AI-யில் கொடுத்தால் அவர் எழுதிய நூல்கள், அவர் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்திருக்கின்றார் என்பதெல்லாம் வருகின்றது. எப்படி வருகின்றது என்றால், அவர் இணையத்தில் தன்னுடைய பதிவுகளை எல்லாம் பதிவேற்றம் செய்து வைத்திருக்கின்றார். ஆகவே படைப்பாளர்கள், படைப்பாளிகளாக இருக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த பணியை ஆற்ற வேண்டும். இப்பொழுது சேரன் என்று நீங்கள் AI-யில் கேட்டு பாருங்கள், தகவல் தருகின்றது. சேரன் அவர் செய்து வைத்திருக்கின்றார், செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இந்த காலத்தோடு சேர்ந்து ஓடவில்லை என்றால் எங்களை காலம் புறம் தள்ளிவிடும். இல்லையா மனோ? இந்த மனோ அடிக்கடி சில விடயங்களை மிக நுணுக்கமாக அவதானிப்பவர், நுணுக்கமாக சொல்லுவார். எனக்கு தெரியும் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லுவார், அதனால் அவரை கேட்டிருக்கிறேன். இப்பொழுது மிக முக்கியமான ஒருவர் இங்கே உரை நிகழ்த்த போகின்றார். ஒரு பிரெஞ்சு பெண்மணி தமிழில் உரையாற்றுவதை கேட்பதென்றால் யாருக்குத்தான் மகிழ்ச்சி இருக்காது. எங்களுடைய ஈழத்து படைப்பாளி சோவா சக்தி அவர்கள் எழுதிய சலாம் அலை என்ற நாவலை தமிழில் இருந்து பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தமைக்காக எமில் கிவி என்ற 2026 ஆண்டுக்கான விருது கிடைத்திருக்கின்றது. அந்த விருது கிடைப்பதற்கு இவருடைய மொழிபெயர்ப்பு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது பேராசிரியை லெட்ரீசியா இவனேஸ் அவர்கள் எங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துகிறார். அனைவருக்கும் வணக்கம். தமிழை அத்தகைய சரளமாக பேச என்கிட்ட திறமை இல்லை. அதனால உங்களுக்கு பரவாயில்லைன்னா நான் கொஞ்சம் முன்னாடி தயார் பண்ணி ஒரு உரையை வாசிக்க போனேன். இந்த இலக்கிய சந்திப்புக்கு என்னை அழைத்த அமைப்பாளர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேரனை பற்றிய இந்த நூலை பெறுவது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. மிக்க நன்றி. சேரனின் படைப்புகளை பற்றி எண்ணற்ற பாராட்டுகளை சொல்லலாம். ஆனால் அவற்றில் மிகவும் பொருத்தமான பாராட்டாக எனக்கு தோன்றுவது அவரது எழுத்து பயணத்தின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை அவரது கவிதை பாணி இதையாராக தன்னை புதுப்பித்துக் கொண்டு வந்துள்ளது என்பது. உதாரணமாக நீங்கள் இந்த தேர்வு சொல்லி 2வது சூரிய உதயம் தொகுப்பில் நாம் ஒரு தீவிரமான அரசியல் கவிஞரை சந்திக்கிறோம். எனக்கு மிகவும் பிடித்த மீண்டும் காதலுக்கு தொகுப்பில் புலம்பெயர் வாழ்வின் அனுபவத்தில் ஒரு புதிய கவிதை மொழியை உருவாக்கிய கவிஞரை சந்திக்கிறோம். காதற்று தொகுப்பில் முள்ளி வைகளுக்கு பிந்தைய பெரும் துயரத்தையும் விளைவின் சுமையையும் வெளிப்படுத்தும் கவிஞரை சந்திக்கிறோம். மீண்டும் கடலுக்கு தொகுப்பில் தோன்றும் பனிதீர நகரம் சொல்லிப்போனால்
தமிழ் கவிதையில் புதிய சத்தியங்களை திறந்து வைக்கும் கவிதை சிந்தனையாக திகழ்கிறது. தொன்மையான தீனை அழகியலையும் நம் காலத்து புலம்பெயர் அனுபவத்தையும் இணைக்கும் இந்த 6ஆம் வயதினை சொல்லப்போனால் சேரனின் படிப்பற்றலுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். வடநாட்டில் தோன்றம் அடைந்த தென்னாட்டு மக்களின் அனுபவத்தை வெளிப்படுத்துவதற்காக சேரன் உருவாக்கிய இந்த பனிநகரம் தமிழ் கவிதைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறது என்று சொல்லலாம். என்னுடைய சுமாரான உச்சரிப்பை தங்க உங்களிடம் பொருட்கள் இருந்தால் மீண்டும் கடலைகள் தொகுப்பில் இடம்பெற்றது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதையை வாசிக்க விரும்புகிறேன். அதன் தலைப்பு நாவியரவு பூசை. நான் படிக்கிறேன்னா நள்ளிரவு பூசை. முதல் முறை நள்ளிரவு பூசை. முதல் முறை நள்ளிரவு பூசைக்கு அழைத்து சென்ற நண்பன் இப்போது இல்லை. முருநகர் கரையிலிருந்து புகழ்பட்டவனை கடற்படை சுடு கடல் விரும்பியது. அவனுடைய அம்பும் பாடலும் கற்றாக இசையும் ஒரு காலையில் 12 அம்புகளுக்கு அந்த கடலோடு நிற்கிறேன். எதிரிலே காவல் படையின் கொடும் கண்களை மீறி இப்போது எந்த கடலும் இல்லை. படை வெட்டி சரித்த மக்களின் குரலோ உப்பு கற்று சாகா வளம் பெற்று அடைகிறது. ஆற்றமையுடன் 7 கடல் கடந்து இருந்து வந்து பகலோடு இரவு வரும் பனி தீர நகரத்தில் என் தனியாரையே புதைகின்றேன். வெளி அழியும் வெளி. 2வது முறை நள்ளிரவு பூசையை சென்றபோது பாதையை பனி தூவிய வெந்தை தீர ஈட்டிருந்தது. வியன்னா நகரின் அழகு சிறுத்தியரும் இரவு கோலத்தில் தேவாலய சதுக்கம் நிறைகிறது. பழைய மொழியில் பழைய ஆராதனை என்றாலும் ஆலயமணி 7 இடங்களிலும் ஒரே தொனியில் இருக்கிறது. உன்னை தொட்டால் கரும்பு ஒட்டி கொள்ளுமாம் அம்மா சொல்கிறாள், தொட்டு பார்க்கவா என்று ஆர்வத்துடன் கேட்கும் சிறுவனின் நீல கண்களில் இருளின் ஒளி. ஒரு கணம் திகைத்தாலும் என் புறங்கையை நீக்குகிறேன். வெட்கத்தில் நொறுங்குவதற்கு பதிலாக கோபத்துடன் சிறுவனை இருக்கிறாள் அவள். ஏமாற்றத்துடன் திரும்பியாகும் சிறுவனின் குரலுடன் சேர்ந்து ஒலிக்கிறது இயேசுவின் குரல். எலோயி எலோயி லமா சபக்தனி. 3வது முறை குளிரோடு பனியும் பனியோடு நிலவும் நிலவோடு இலையாகி மரங்களும் கூடி கிளம்பும் பொழுது பூசைக்கு சென்றோம். அழகிய பெருந்தேவாலயம் நிறைந்துவிட அதன் திரை கோவிலுக்கு நடந்தோம். கையுறைகளுக்குள்ளும் வீரர்கள் பிணைந்திருக்கின்றன. வீரன் மொழியில் இருந்து உணவும் பிரிவும் சுவைப்பும் சகைப்பும் கொதிப்பும் தவிப்புமாய் எழுகிறது எமக்கிடையான காதல் மொழி. மனிதர்கள் நிறைந்திருந்தாலும் தொடர்ந்தும் உள்ளே வருபவர்களே எப்போதும் வெற்றிடத்தை உருவாக்குகிறது. பரவி வரும் ஒரு பாடலின் பரவசம். கண்ணீர் தரும் இனிமை. நள்ளிரவு மூடிய திரும்பி வந்து ஒரு துளி மதுவை கருகிறோம். சேரனுடன் என்னை மிகவும் கவர்வது ஈழத் தமிழர்களின் வரலாற்றையும் பொது மனித அனுபவத்தையும் இணைக்கும் அவரது திறமையாகும். அவரது கவிதைகளில் இனப்படுகொலையின் நினைவையும் புலம்பெயர்வின் வேதனையையும் உணர்வுறுகிறது. ஆனால் அதே சமயம் காதல், காமம், தனிமை, நம்பிக்கை போன்ற மனித வாழ்வின் பொதுவான அனுபவங்களிலும் காண முடிகிறது. சேரனின் கவிதைகள் எப்போதும் வருவான அரசியல் பரிமாணத்தை கொண்டிருந்தாலும் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் இயக்கத்துடனும் முழுமையாக அடையாள பதிக்கப்படாததால் அனைவரின் மனதையும் தோழக்கூடியவர்களாக உள்ளன என்று கூட சொல்லலாம்.
சேரனை பற்றியே இத்தகைய ஆய்வு நூல் வெளியாகி இருப்பது தமிழ் இலக்கிய உலகில் அவரது படைப்புகள் மிக முக்கியமான இடத்தை வகிப்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த நூலை வாசிக்கும் போது சேரனின் படைப்புகள் இக்கட்டுரைகளின் ஆசிரியர்களிடம் எவ்வாறு எதிரொலித்துள்ளன என்பதை அறிய நான் அவராக இருக்கிறேன். மேலும் மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால் அவரது படைப்புகள் இன்று ஆங்கில இலக்கிய அரங்கிலும் பரவலாக அங்கீகாரம் பெற்றுள்ளன. நீங்க சொன்ன மாதிரி செல்வாக்கனக நாடகம், லட்சுமி அம்ஸ்ட்ராங், சஷா எட்லின் போன்ற சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அவரது படை கவிதை தொகுப்புகளை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்துள்ளனர். அவை ஆங்கிலத்தில் கிடைக்க பெற்றதன் மூலம் அவரது படைப்புகள் உலகளவிய அறிஞர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. வங்காளம், டச் மொழிகளிலும் மொழிபெயர்ப்புகள் வெளிவந்துள்ளன. சேரன் படிப்புலகத்தை பற்றி ஆங்கிலத்தில் பல ஆய்வு கட்டுரைகளும் எழுதப்பட்டுள்ளன. அதையும் மிக முக்கியமாக சேரனின் குரல் பிரான்சில் ஒழிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். புலம்பெயர் சமூகத்தின் இளம் தலைமுறையினரிடம் மட்டுமில்லாமல் ஒப்பிலக்கிய மாணவர்களிடமும் கலை இலக்கியத்தை நேசிக்கும் அனைவரிடமும் அது சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரெஞ்சிலே சொல்கிற மாதிரி உங்கள் கவனத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சேரனுடைய இந்த நூலை பற்றி பேசுவது என்பது வேறு, சேரனையே ஆய்வு செய்வது என்பது வேறு. இங்கே பேராசிரியை லெட்ரிசியா இபனேஷ் அவர்கள் சேரனையே ஆய்வு செய்திருக்கின்றார் என்பதைத்தான் அவருடைய பேச்சில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி என்றால் நீங்கள் அதனை எவ்வாறு ஆதரிக்கின்றீர்கள்? நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இதுபோன்ற விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த விடயங்கள் இளம் சந்ததிக்கு, எதிர்கால தலைமுறைக்கு சென்றடைய வேண்டும் என்பதையும் அவரே வலியுறுத்தி இருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் முடிந்தவரை அவற்றை செயல்படுத்துவோம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. மெர்சி போக்கு. இப்பொழுது இந்த நூலில் ஒரு பிரதியை எங்களுடைய மாநகர சபை உறுப்பினர் அலன் ஆனந்தன் அவர்கள் ஈழத்தமிழருடைய எல்லா விடயங்களிலும், அதாவது அரசியல் செயல்பாடுகளில் அவர் மிக முக்கியமான ஒருவராக செயல்படுகிறார். அவருக்கு ஒரு நூலை கையளிக்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களால் இந்தியாவுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய விடயங்கள் எல்லாம் அங்கே வேறு விதமாக பார்க்கப்படுவதால் அவர் எம்மோடி தொடர்ச்சியாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழர் விளையாட்டு விழாவில் இவருடைய பங்களிப்பு 99% உள்ளது என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கின்றோம். அலன் ஆனந்தன் அவர்கள், நன்றி, மிக நன்றி. இப்பொழுது எங்களுடைய சேரன் அவர்களுடைய உரையை மறுக்கும் காலம் நூலின் அறிமுகம் நிறைவு பெற்றது. அடுத்த நூலின் அறிமுகம் இங்கே நடைபெற இருக்கிறது என்பதை அறிய தருகிறேன். இந்த நூல்களின் அறிமுகம் எழுதிய இருவரும் கனடாவில் இருக்கின்றார்கள். அவர்கள் யாருமே இங்கு பிரசன்னமாகவில்லை. ஒரு புத்தக திருவிழாவுக்கு இத்தனை அறிவான தலைகள் வந்திருப்பது ஒரு சந்தோஷமான விஷயம். அது ஒரு பாரிஸ் நகரிலே